ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மாப் வந்து ஒரு சின்ன ஒரு ஷேரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது பர்சனலாக நான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்டை வந்து எப்படி இருக்குது, அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே மாப் வந்து ஈஸியாக வந்து கேர் பண்ணுற விதமாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் இருக்கிறதுனால நல்ல ஷைனிங் லுக், அதாவது நம்ம ஃப்ளோர் மாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நமக்கு இந்த ஸ்ப்ரே மாப் வரும். இதோட கரெக்டான நேம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ரே மாப். இதுதான் இந்த மாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக வந்து உள்ளர வந்து வச்சுருக்காங்க. ஒரு பார்ட் வந்து மாப் பண்ணுற இடம், அதாவது அந்த மைக்ரோஃபைபர் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்குது. இன்னொன்று வந்து ஸ்ப்ரே பாட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த பார்ட் ஒன்று. 3வது பார்ட் வந்து ஹேண்டிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறது இருக்கும். இதில் வந்து 3 பார்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து அட்டாச் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து அம்பர்லா ஹேண்டில் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம லாக் கொடுப்போமோ, அந்த ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா லாக் பண்ணுறதுக்கு, அதே மாதிரியே இந்த 3 பார்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் மாதிரி ஒரு சின்ன ஹோலோட ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணுறதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டிலோடு சேர்த்தே இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸாக இருக்குன்னு நினைக்க வேணாம். நம்ம ஸ்ப்ரே பாட்டில் கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கரெக்டான கன் ஷூட் பண்ணுற மாதிரி அது கரெக்டான டைட்டில் வந்து இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அட்டாச் பண்ணுற அந்த இடம் அது இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்ப்ரே வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து தேர்டு பார்ட் வந்து இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் அட்டாச் பண்ணுற இந்த பார்ட்டு, அதாவது ஃப்ளோர் கிளீனிங் பண்ணுற அந்த மாப் பார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைபர் கிளாத்தை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வேறு வாங்கியும் இதில் வச்சுக்கலாம். ப்ளஸ் இதை வந்து அவுத்து இதை மட்டும் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் மாப்பையே வந்து கொண்டு போய் வெயிலில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் மக்கி போயிடும். நம்ம வெயிலில் தானே இதை காய வச்சாகணும். ஆனால் இந்த மாப்பில் வந்து இதை தனியாக அந்த ஃபைபர் கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கலாம். இது வந்து 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ நல்லா வந்து சின்ன சின்ன இடத்த கூட போய் தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு சௌரியமாகவே இருக்குது. இந்த ஃபைபர் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த ஜிக்ஜாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் கீழே இருக்கிற பிளாஸ்டிக்கில் வந்து இது வந்து நல்லாவே பிடிச்சிக்குது. ஸோ வந்து இதை மட்டும் கலட்டி நம்ம தொடச்சிக்கலாம். இப்போ இதை அட்டாச் பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ இந்த சின்ன பார்ட்டில் வந்து நம்ம செகண்ட் பார்ட் எடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு கீழே இருக்கிற பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டு இந்த லிக்விட் ஃபில் பண்ணுற அந்த பாட்டில் இருக்கிற இடம் வந்து செகண்ட் பார்ட். இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சின்னதாக ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி லிக்விட் ஃபில் பண்ணிட்டேன். லைசாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ரெண்டையும் அட்டாச் பண்ணுறது இந்த சின்ன பட்டன் மாதிரி தான். அதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவராது. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டையும் நம்மளோட தேர்டு பார்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்ட்டில், செகண்ட் பார்ட்டில் பட்டன் மாதிரி இருக்குது. அந்த ரெண்டும் லாக் ஆகிற மாதிரி நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே லாக் ஆகிடும். கொடை நார்மலாக நம்ம கொடை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கொடையில் வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லையா, அதுதான் இருக்குது இதுலேயும். ஸோ ஈஸியாக வந்து லாக் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஹேண்டில் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹைட்டாக இருக்குது. நம்ம நின்றுக்கிட்டு துடைக்கிற அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்தா கைவலி வந்துடும். அதில் மாப் போடுறது வந்து ஒரு பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாப்பில் வந்து அது வெயிட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த மாப்பில் பார்த்தீங்கன்னா கை வச்சுருக்க அந்த ஹேண்டில் பக்கத்துலேயே கன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதை ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரெஸ்ஸிங்க்கு ஒரு ஸ்ப்ரே அந்த மாதிரி
லிக்விட் வந்து நமக்கு ஸ்ப்ரே ஆகும். நம்ம ஸ்ப்ரே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக மாப் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே பரவலாக ஸ்ப்ரே ஆகுது. ஸோ ஈஸியாக தொடச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மாப்பில் வந்து நம்ம மாப் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியோட அச்சு அந்த திட்டு திட்டாக ஒரு மாதிரி காஞ்சிருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி வரும். எல்லாருக்கும் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய ஃப்ளோரில் வந்து அந்த மாதிரி அச்சு வந்து எனக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த மாப்பில் அது இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா, மாப் வந்து சாதாரணமாக தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் நல்லா வெயிட் ஆயிரும். அப்போ துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மாப் போடும்போது இந்த மாப் வந்து எனக்கு வெயிட்டே இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாப்பில் வந்து 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான பிளேசஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம வீட்டில் வந்து அசைக்க முடியாத பொருள்கள்னு சில இருக்கும். டேபிள்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து சேரு ஈஸியாக தூக்கி நகர்த்தி வச்சுட்டு தொடச்சிடலாம். ஆனால் அசைக்க முடியாத பொருளாக இருந்தால் கூட நம்ம அதுக்குள்ளே வந்து அழகாக கீழெல்லாம் ரொட்டேட் ஆகுறதுனால ஈஸியாக அதுவே ரொட்டேட் ஆகி தொடச்சிக்குது பாருங்கள். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி திங்ஸுங்க இருக்கிற இடத்துல அடியில் சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் நம்ம வந்து மாப் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாப்பில் வந்து அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாப்பில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ தான். இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக இந்த மாப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டிங்கில் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஸ்ப்ரே மாப்பை நாமளும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால நானும் வாங்கினேன். பட் ரொம்பவே ரிசல்ட் வந்து சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.